ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆச்சு ஜனகன் படம் லீக் ஆகி. நான் கூட ட்ரூ விஜய் ஃபேன்ஸ் படத்தை பார்க்க மாட்டாங்க, டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். பட்டு ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க காட்டில், மலையில், வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அவங்க உயிர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அந்த ஹோல் டீமோட கனவே உண்மையாகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி படம் லீக் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அசோசியேட் டேரக்டர்ஸ், இத்தனை பேர் உருவாக்குற அந்த மாஸ்டர் பீஸை உயரணும் லீக் பண்ணால் எவ்வளோ டென்ஷன் ஆகும். கோவம் வருமா வராதா? ஒரு படம்னா ஈஸியாலாம் எடுத்துட முடியாது. அது எவ்வளோ கஷ்டம்னு அதை எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீ பார்த்துட்டு போயிட்டே இருப்ப. ஆனால் நீ பண்ணுறது இல்லீகல். உனக்கு ஃபைன் போடலாம், உன்னை ஜெயிலில் போடலாம், இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நீ பண்ணுற அந்த ஒரு தப்பால் அத்தனை பேர் சஃபர் ஆகிறாங்கன்னா அந்த தப்பை நீ பண்ணுமா? அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அது எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி வந்தால் டவுன்லோட் பண்ணாதீங்க ஜனநாயகனை, ஷேர் பண்ணாதீங்க முக்கியமாக. ஸோ ப்ளீஸ் சே நோ டு பைரசி. பை.